மரியே ஆரோக்கியத்தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. அருள் நிறை மரியே ஆரோக்கியத்தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். அருள் நிறை மரியே ஆரோக்கியத்தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. உன்னை நாங்கள் தேடி வந்தோம், இன்னல்கள் நீக்கி காத்திடுவார். எமக்கு துன்பம் எது வந்தாலும் கரங்களில் தாங்கி காத்திடுவாய். எங்கள் மாமரியே உம்மை போற்றுகிறோம், என்றும் காப்பாயே உம்மை வணங்குகிறோம். எங்கள் மாமரியே உம்மை போற்றுகிறோம் என்றும் காப்பாயே உம்மை வணங்குகிறோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. அருள் நிறை மரியே ஆரோக்கியத்தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். அருள் நிறை மரியே ஆரோக்கியத்தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. உலகாளும் தாயே அருள்மரி நீயே உமது பாதம் சேர்ந்திடுவோம். மனங்களில் உள்ள பாரம் தந்தோ பரமனின் ஆசீரை தந்திடுவாய். எங்கள் மாமரியே உம்மை போற்றுகிறோம், என்றும் காப்பாயே உம்மை வணங்குகிறோம். எங்கள் மாமரியே உம்மை போற்றுகிறோம் என்றும் காப்பாயே உம்மை வணங்குகிறோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. அருள் நிறை மரியே ஆரோக்கியத்தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். அருள் நிறை மரியே ஆரோக்கியத்தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள்
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வற்றாத வரம் தரும் வடுகைப்பேட்டை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வற்றாத வரம் தரும் வடுகைப்பேட்டை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வற்றாத வரம் தரும் வடுகைப்பேட்டை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆரோக்கிய அன்னையின் ஆருயிர் பக்தர்களே, அளவில்லா கருணையும் ஞானமும் நிறைந்த இறைவன் உலகை மீட்க ஆவல் கொண்டு காலம் நிறைவுற்ற போது நாம் இறைவனின் பிள்ளைகளாகும்படி தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்குட்பட்டவராகவும் அனுப்பினார். எனவே நம் இறைவனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியமான மாட்சிமிக்க மரியாவுக்கு இயேசுவுக்கு அடுத்தபடியாக புனிதர்கள் வரிசையில் முதன்மை வணக்கம் செலுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே கடந்த 345 ஆண்டுகளாக நம் ஆலயத்திலே கோயில் கொண்டு தாயே தஞ்சம் நீயே என்று தன்னை தேடி வருவோரின் குறை தீர்க்கும் அருமருந்தாம் நம் அன்னை நோக்கி நவநாள் ஜெபங்களை சொல்லி இறையருளை பெறுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற கபிரியேல் வானதூதரின் வாழ்த்துரையை ஏற்று விசுவாசத்தாலும் கீழ்ப்படிதலினாலும் மனுக்குலம் அனைத்தும் மீட்பு பெற காரணமான எங்கள் அன்பு தாயே, இறை வார்த்தையாம் கிறிஸ்துவை மனுவுடன் ஏற்றதன் காரணமாக இறை பராமரிப்பு திட்டத்தில் தொடக்கத்தில் இருந்தே இறைவனின் தாய் என முன்குறிக்கப் பெற்ற தூய கன்னியே, கலிலேயா நாட்டு கானா ஒரு திருமண வேளையில் உம் திருமகன் இயேசுவிடம் பரிந்துரைத்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி மணவிழாவை மங்களமிக்கதாக மாற்றிய எங்கள் அன்னையே, உம்மை போற்றுகின்றோம். ஆயிரம் ஆயிரம் துன்பங்களை இதயத்திலே சுமந்து கல்வாரி குன்றிலே நின்ற வேளையில் அம்மா இதோ உம் மகன், இதோ உன் தாய் என்ற உம் மகனின் வேண்டுகோளை ஏற்று எங்கள் அனைவரையும் உம் பிள்ளைகளாக்கிக் கொண்ட எங்கள் அன்பு அம்மா, வீரமாமுனிவராலே ஆலயம் எழுப்பி வீர காவியம் பாடப்பட்டு அருளானந்தராலே புனிதம் மலர்ந்து அலங்கரிக்கப்பட்டு அந்துவான் பிரான்சுவா ரிக்கார்டி அடிகளாரால் செந்நீர் சிந்தி மறை சாட்சியாக உருவாக்கப்பட்ட இத்தலத்தில் வீற்றிருந்து 345 ஆண்டுகளாக எம் உடல் உள்ள ஆன்மீக குறைகளை தீர்த்து வரும் முப்பொழுதும் கன்னியான எம் அருள்மிகு ஆரோக்கிய தாயே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம். அனைவரும் எழுந்து நின்று அன்னை மரியாவின் புகழ் பாடலை பாடுவோம்.
தரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எங்கள் தரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர்தம் பெயரும் புனிதமாமே, அவர்தம் பெயரும் புனிதமாமே, அவரில் அஞ்சுவோர் இரக்கமாமே. என்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. நீ தரம் கடவுளை நினைக்கின்றது. கண்ணீரும் இல்லையே கண்களில் தாயே, கருணை கடலே அருள் புரிவாயே. கண்ணீரும் இல்லையே கண்களில் தாயே, கருணை கடலே அருள் புரிவாயே. இயேசுவில் அன்புள்ள சகோதரிகளே சகோதரர்களே, வற்றாத வரம் தரும் வடுகைப்பேட்டை மாதாவை பார்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீரோடும் கவலையோடும் மண்டியிட்டு மழுவதை நாம் பார்க்கின்றோம். அம்மா, எங்களுக்கு நோய்கள் நீங்க வேண்டும், கடன் தொல்லை தீர வேண்டும், எங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டும், பல ஆண்டுகள் திருமணமாகியும் குழந்தை இல்லாமல் நாங்கள் வருந்துகின்றோம், வருத்தப்படுகின்றோம். இப்படி பல சோதனைகளாலும் வேதனைகளாலும் நாங்கள் உம்மை நாடி வந்திருக்கின்றோம். எங்களுக்கு உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வரங்கள் பெற்றுத்தாரும் தாயே என்று பலர் மன்றாடுவதை நான் பார்க்கின்றேன். எனவே இயேசுவில் அன்புள்ள சகோதரிகளே சகோதரர்களே, இந்த திருத்தல திருப்பலியை கண்டுகொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய தேவைகள் எதுவானாலும் அந்த அன்னையிடம் சொல்லி மன்றாடுங்கள். அந்த வற்றாத வரம் தரும் வடுகைப்பேட்டை ஆரோக்கிய மாதா தம்மை நாடிபவர்களுக்கு அவர்களை வெறுங்கையோடு அவர்களை அனுப்புவதில்லை. எனவே கண்ணீரோடும் கவலையோடும் ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் மன்றாடும் மக்கள் மீண்டும் மகிழ்ச்சியோடு அந்த அன்னைக்கு நன்றி செலுத்த வருவதையும் நான் பார்க்கின்றேன். எனவே உங்களுடைய தேவை எதுவானாலும் அந்த அன்னை வழியாக மன்றாடுங்கள். அன்றை காணாவோர் திருமணத்திலே அன்னையின் பரிந்துரையால் புதுமை நடந்தது போல பல அதிசயங்களும் அற்புதங்களும் இங்கே நடந்த வண்ணமாக இருக்கின்றன. எனவே உங்களுடைய மன்றாட்டுகளெல்லாம் சமர்ப்பித்து இத்திருப்பலியிலே பங்கு கொள்வோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
இறைவா, உம்முடைய ஒரே மகனின் மாட்சிக்கு உரியது தோற்ற மாற்றத்தின் மீது மூதாதையின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. எங்கள் மக்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேற்றினை பெறுவரென வியத்த முறையில் முன்னறிவித்தீர். உம்முடைய அடியார்களாக்கி நாங்கள் அன்பானதும் திருமகனின் குரலுக்கு செவி சாய்த்து அவரோடு உடன் உரிமையாளராகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவருடைய ஆடை வெண்பனி போல இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து முதல் வாசகம். இயல் 7 இறை வார்த்தைகள் 9 முதல் 10 மற்றும் 13 முதல் 14 முடிய. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றுமுள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களிக்கூறுவதாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மேலெழ உருகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் உன்னதர். நீர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1 16 முதல் 19 முடிய உள்ள இறைச்சொற்றொடர்கள். சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் மதிப்பும் ஆட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்திற்கொள்வது நல்லது.
ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியேறென ஒளி வீசின. அப்பொழுது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த பொழுது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நன்னாளில் நமது தாய் திருச்சபை ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த பெருவிழாவானது கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து வழக்கமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் 1456ஆம் ஆண்டு திருத்தந்தையாக இருந்த முதலாம் கலிஸ்டஸ் இவர் கிறிஸ்தவர்கள் துருக்கியர்களுக்கு எதிராக போரிட்டு வெற்றி கொண்டதன் நினைவாக இந்த விழாவை கொண்டாடலாம் என்று உலகம் முழுவதும் இந்த விழாவானது கொண்டாடப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதிகாரபூர்வமாக அறிவிக்கின்றார். அதனால்தான் அன்றைய நாளிலிருந்து இன்று வரை ஆண்டவருடைய உருமாற்ற விழாவை எல்லா இடங்களிலும் உலகம் முழுவதும் திருச்சபை கொண்டாடி வருகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய உருமாற்ற விழா
பல பாடங்களை நமது வாழ்விலே எடுத்துரைக்கிறது. மாற்றம் மனிதனுக்கு இன்றியமையாதது ஒன்று. மாற்றம் இருந்தால் மட்டுமே வாழ்வில் வளர்ச்சி பெற முடியும், முன்னேற்றம் காண முடியும். மாற்றத்தை எந்த ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றானோ, மாற்றத்தை எந்த ஒரு மனிதன் வெறுக்கின்றானோ, நிச்சயமாக வாழ்க்கையிலே பல்வேறு வளர்ச்சிகளை காண முடியாது. தன்னுடைய பழைய நிலையிலே இருந்து தன்னுடைய வாழ்வை அழித்து கொள்கின்ற நிலைமைதான் ஏற்படும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றியும் அவர் செய்ய இருக்கின்ற பணியை பற்றியும் பழைய ஏற்பாட்டிலே பல நூல்கள் தெள்ள தெளிவாக விளக்குகின்றன. இன்றைய 3 வாசகங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியே தெள்ள தெளிவாக விளக்குகின்றது. முதல் வாசகத்திலே அழகாக வாசித்தோம். தானியேல் இறைவாக்கினர் கண்ட காட்சி எவ்வாறு மக்களுக்கு எடுத்துரைக்கிறது. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும், அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது என்று கடவுள் இறைவாக்கினர் தானியேலின் வழியாக தன்னுடைய மானிட மகனுடைய வருகையை பற்றியும் அவருடைய ஆட்சியை பற்றியும் எடுத்துரைக்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள்,